இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னா, சோலா வாத்துக்கறி கடை அப்புட்ன்னு சொல்லி ஒரு சின்ன வாத்துக்கறி கடைக்கு வந்திருக்கோம். ஐயா கடை வந்து சின்ன கடை தான். அதே மாரி ஐயாட்ட வந்து கம்மியான மெனு தான் வச்சிருக்காரு. கம்மியான மெனு வச்சிருக்கனால வந்து டேஸ்ட் ஒண்ணும் கம்மியா குடுக்கல. ஐயா கடையில வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் சாப்பிட்டு பார்த்து தான் இருக்கிறேன். டேஸ்ட்லாம் நல்லா தரமா குடுக்குறாரு. இதுவரையும் நீங்க யாராவது வாத்துக்கறி சாப்பிடலன்னா, கண்டிப்பா வந்து ஐயா கடையில சாப்பிட்டு பார்க்கலாம். இங்க நிக்கிற கூட்டத்த பார்த்தாலே தெரியும், எவ்வளோ பேர் நிக்கிறாங்கன்னு. எப்போதுமே ரெகுலரா கஸ்டமர் வந்துட்டு, வந்துட்டு போயிட்டு தான் இருக்காங்க. ஐயா கொஞ்சம் கஸ்டமர பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கஸ்டமர பார்த்து முடிச்சதுக்கப்புறம் ஐயாட்ட என்னென்ன இருக்குன்னு கேட்போம். பாருங்க கஸ்டமருக்காக எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆ கடையில வந்து ஐயா இருக்காரு. ஐயாட்ட வந்து என்னென்ன இருக்குன்னு கேட்போம். ஐயா, அ ஐயா உங்க கடையில வந்து சாப்பிடுறதுக்கு என்னென்னய்யா இருக்கு? வாத்துக்கறி கிரேவி, ஓகேங்க ஐயா. வாத்து முட்டை, வாத்து முட்டை, இட்லி. இட்லி. இட்லி வந்து ரூ. 6. இட்லி வந்து ரூ. 6யா? இட்லி வந்து ரூ. 6. ஓகேய்யா. வாத்துக்கறி வறுவல் ரூ. 100 ஒரு கப்பு ஃபுல்லா விக்கும். ஆ ஒரு கப்பு ஃபுல்லா விப்பீங்க ரூ. 100யா? ரூ. 100. ஐயா இட்லிலாம் எப்படி டெய்லியும் சுட சுட தானே ஊத்துவீங்கய்யா? 12 மணிக்கு மேல தான் இட்லியே குடுப்போம். 12 மணிக்கு மேல தான் இட்லி குடுப்பீங்களாய்யா? ஆமா 12 மணிக்கு மேல. பாருங்க ஐயா கடையில வந்து 12 மணிக்கு மேல தான் இட்லி கிடைக்குது. பெரிய பெரிய கடைக்கு போனீங்கன்னா, ஆற வச்ச இட்லிய குடுத்து உங்கள ஏமாத்திருவாங்க. ஆனா ஐயா அப்படி இல்ல. டெய்லி வந்து சுட சுட தான் இட்லி குடுக்குறாங்க கஸ்டமருக்கு. இங்க பார்த்தீங்கன்னாலே தெரியும் எவ்வளோ பேர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க, எவ்வளோ பேர் பார்சல் வாங்கிட்டு இருக்காங்கன்னு. ஐயா நமக்கு ஒரு வாத்துக்கறி, இட்லி ஒண்ணு எடுத்துட்டு வந்துருங்கய்யா. ஐயா சொன்னதுக்கு அப்புறம் போறாரு. அதுக்கப்புறம் நமக்காக எடுத்துட்டு இருக்காரு. பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ஐயா வந்து ரூ. 100 சொல்றாரு. பார்ப்போம் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. ஐயா குடுங்கய்யா. ஐயா கடையில நீங்க பார்த்தீங்கன்னாலே தெரியும். வாத்துக்கறி எவ்வளோ வச்சிருக்காரு பாருங்க. இதுவரையும் நீங்க வாத்துக்கறி சாப்பிடலனா, கண்டிப்பா வந்து ஐயா கடையில ஒரு தடவ ட்ரை பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பா குடுக்குற ரூ. 100 ஒர்த்தா தான் இருக்கும். ஐயா உங்க கடையில இட்லி எவ்வளோயா சொன்னீங்க? ரூ. 6. ரூ. 6 கண்டிப்பா ஒர்த்து பாருங்க. நெறைய கடையில வாத்து கிரேவி சாப்பிட்டுருக்கேன். ஆனா ஐயா கடைய அடிச்சுக்கவே முடியாது. பாருங்க. நல்ல கிரேவி கன்சிஸ்டன்சில குடுக்குறாரு. ஆனா பெரிய பெரிய கடைக்கு போய் வாத்துக்கறிலாம் வாங்குனீங்கன்னா தண்ணி மாரி இருக்கும். ஆனா ஐயா கடையில அப்படி இல்ல. எல்லாமே நல்லா கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சில குடுக்குறாரு. பாருங்க. வாத்துக்கறியும் அதே மாரி 4, 5 பீஸ் குடுத்து ஏமாத்தல. ஐயா கடையில வந்து நல்லா பெரிய பெரிய பீஸா தான் இருக்கு. வீடியோ எடுக்கல. ஐயா கடையில பார்த்தீங்கன்னாலே தெரியும். நல்லா ரூ. 100 கண்டிப்பா ஒர்த்தா இருக்கும். ஒரு 10, 15 பீஸ் வருது. நல்லா இப்ப சூப்பரா இருக்குன்னு நெனைக்கிறேன். நம்ம சாப்பிட்டு பார்த்து லாஸ்ட்ல எப்படி இருக்குன்னு சொல்லுவோம். பாருங்க. யாராவது திருச்சி சைடு இருந்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து ஐயா கடைய ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோட எண்ட்ல வந்து ஐயா கடை எங்க இருக்கு? என்ன ஏதுன்னு நம்ம ஃபுல்லா லொகேஷன் சொல்லுவோம். அப்படியே பக்கத்துல பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட போயிட்டு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் கேட்போம். அண்ணன் கடையில வந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. அண்ணே வாத்து கறி எப்புட்ண்ணே இருக்கு டேஸ்ட்டு? பிரமாதமா இருக்காண்ணே. அண்ணே வெளியூர்ல இருந்து யாராவது வந்தாங்கன்னா, அண்ணன் கடையில சாப்பிட்டு பார்க்க சொல்லலாமாண்ணே? சாப்பிட சொல்லலாம். கண்டிப்பா சாப்பிட சொல்லலாமாண்ணே? சாப்பிட சொல்லலாம். ஓகேண்ணே. குடுக்குற காசுக்கு ஒர்த்தா இருக்குன்னு நீங்க ஃபீல் பண்றீங்களாண்ணே? ஒர்த்தா இருக்கும். ஒர்த்தா இருக்கா? அண்ணன் சொல்றத கேட்டீங்கனாலே தெரியும். குடுக்குற காசுக்கு கண்டிப்பா ஒர்த்தா இருக்கும். ஐயா கடை எங்க இருக்கு என்னன்னு கேட்போம். ஐயாட்ட வந்து அவரோட ஃபோன் நம்பர் கேட்போம். ஐயா உங்களோட ஃபோன் நம்பர் என்னங்க ஐயா? 85 ஓகேங்க. 85 31 31 83 83 39 39 81. 81 ஓகேங்க ஐயா. ஐயா உங்கள்ட்ட வந்து பல்க்கா ஆர்டர் குடுக்கணும்னா இந்த நம்பர் குடுத்தா கண்டிப்பா பண்ணி தருவீங்களா ஐயா? கண்டிப்பா பண்ணி தருவேன். ஓகே ஐயா. ஐயா வெளியூர்ல இருந்து யாராவது வந்து இப்ப பார்க்குறாங்கன்னா, உங்களுக்கு ஃபோன் அடிச்சு சொன்னா இது மாரி பண்ணி குடுத்துருவீங்களா ஐயா? போன் கிரேவி. அடிச்சு சொன்னா ஜிபே பண்ணி விட்டாவே நான் பண்ணி வச்சிருவேன். ஓகே ஐயா. நீங்க டிஃபன் எடுத்து வந்தா வாங்கிட்டு போயிடலாம். ஐயா கடை எப்புட்ன்னா, நீங்க ஐயாவ வந்து கான்டாக்ட் பண்ணி, கொஞ்சம் அட்வான்ஸ் மாரி கொஞ்சம் அமௌண்ட் போட்டு விட்டீங்கன்னா, கண்டிப்பா ஐயா வந்து பண்ணி குடுப்பாரு. ஐயா உங்கள்ட்ட உயிர் வாத்து கிடைக்குமா ஐயா? உயிர் வாத்து கிடைக்கும், மொத்தமாவும் கிடைக்கும், சில்லறையாவும் கிடைக்கும். ஓகே ஐயா. வாத்து முட்டை கிடைக்கும், சளி இருமல். ஓகே ஐயா. சளி இருமலுக்கு யூஸ் ஆகுமா ஐயா முட்டை? சளி இருமல் எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும் வாத்து முட்டை. ஓகே ஐயா. வாத்து முட்டைய வந்து சாப்பிட்டு பார்த்தா அவ்வளவு ஒரு நோய் நொடி எல்லாம் அழிஞ்சு போயிடும். நோய் நொடிலாம் அழிஞ்சு போயிருமா ஐயா? ஐயா எத்தன வருஷமா இந்த கடை வச்சிருக்கீங்க? இன்னைக்கு நான் வந்து 5 வருஷமா வச்சிருக்கேன். ஓகேங்க ஐயா. 5 வருஷமா அந்த வாத்துக்கறி கடை வச்சிருக்கேன். அதுக்கு முன்னால நான் வாத்து பண்ணா ஊர் ஊரா போயிடுவேன். ஊரா வாத்து வச்சிருப்பீங்களா ஐயா? எங்க பரம்பரையிலே அது 3 தலைமுறையா உள்ளதுதான் அது. ஓகே ஐயா. இப்பதான் ஒரு 4 வருஷமா வாத்துக்கறி கடை வச்சிருக்கேன். வாத்துக்கறி கடை வச்சிருக்கீங்க. ஆமாண்ணா. ஐயா சொல்றத கேட்டீங்கனாலே தெரியும். ஐயா வந்து நல்லா எக்ஸ்பீரியன்ஸான ஆளு. ஐயா அண்ணே உங்க கடை லொகேஷன் கரெக்ட்டா எங்கண்ணே இருக்கு? நம்ம சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து குடமுருட்டி ரயில்வே கேட். ஓகேண்ணே. ரயில்வே கேட்ல இருந்து உறையூர் போற வழி. ஓகேண்ணே. இங்கிருந்து வந்தா ஏபிசி ஹாஸ்பிடல் இருந்து அண்ணாமலை நகர் வழி. ஓகேண்ணே. வழியில வந்தா குடமுருட்டி பாலம். அண்ணன் கடை கரெக்ட் அண்ணன் கடை கரெக்டா எங்க இருக்குன்னு வச்சீங்கன்னா, அப்படியே இப்படி வெளில வந்தீங்கன்னா, ரயில்வே கேட் அங்க தெரியுது. ரயில்வே கேட்ல இருந்து அப்படியே 100 மீட்டர் உள்ள வந்தீங்கன்னா, அண்ணன் வந்து ரைட் சைடு வந்து அண்ணன் கடை வச்சிருக்காரு. அதே மாதிரி திருச்சி ஏபிசி ஹாஸ்பிடல் அந்த சைடுல இருந்து வந்தீங்கன்னா, கரெக்டா ஒரு அண்ணா
அண்ணாமலை நகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரோடு இருக்கு. அந்த ரோட்ல வந்தீங்கன்னா, அந்த போர்டு பின்னாடியே அண்ணன் கடை இருக்கு. திருச்சி சைடு யாராவது இருந்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து அண்ணன் கடையில சாப்பிட்டு பாருங்க. எல்லாமே நல்லா தரமா குடுக்குறாரு. நாங்க வர்றதா இருந்தா, வாத்துக்கறிக்கு வர்றதா இருந்தா, என் கான்டாக்ட் நம்பர தொடர்பு கொண்டு இவங்க வரலாம். ஓகேண்ணே. வந்தா வரவேல் இருக்கும். நீங்க இல்ல அப்ப தீர கண்டிஷனா இருந்தா கூட நாங்க செஞ்சு தருவோம். ஓகேண்ணே. ஆ. ஃப்ரெஷ்ஷா தான் செஞ்சு குடுப்போம். பழசுக்கே எங்கள்ட்ட வேலை இருக்காது. ஓகேண்ணே. பழசுக்கே எங்கள்ட்ட வேலை இருக்காது. புதுசு தான் எல்லாம். அண்ணன் சொல்றத கேட்டீங்கனாலே தெரியும். அண்ணன் கடையில வந்து பழசுக்கே வேலை இல்ல. அண்ணனுக்கு அண்ணன் ஃப்ரெஷ்ஷா ரெடி பண்ணி தராரு. பாருங்க. எல்லாம் அடுப்பு சமையல் தான். எல்லாமே அடுப்பு சமையல் தானே? விறகு அடுப்பு சமையல் தான். ஓகேண்ணே. கேஸுக்கே வேலை கிடையாது. அண்ணன் வந்து கேஸ் எதுவுமே செய்யல. எல்லாம் விறகு அடுப்புல செய்றாரு. பாருங்க. இந்த வீடியோ பாத்தீங்கன்னாலே தெரியும். நல்லா சூடா தராங்க இட்லி. இட்லிலாம் ஆறி போன இட்லிக்கு வேலையே இல்ல. எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு. இந்த வீடியோ பாத்தீங்கன்னாலே தெரியும். யாராவது ஒரு அண்ணன் கடைக்கு வர மாதிரி இருந்தா அண்ணனுக்கு கான்டாக்ட் பண்ணுவாங்க. கண்டிப்பா வந்து நீங்க வர்றதுக்கு ஒர்த்தா தான் இருக்கும். இந்த வீடியோ பாத்தீங்கன்னாலே தெரியும். வாத்துக்கறி நல்லா தரமா இருக்கு. யாராவது திருச்சி சைடு இருந்து வந்தீங்கன்னா அண்ணனுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி நம்ம சேனலை எங்கெங்க இருந்து பாக்குறீங்கன்னு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.